ராஜ நர்த்தகி. அத்தியாயம் 3. அம்மா, நீ எதற்கு இன்னும் இங்கேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய்? எனக்கு ஏற்பட்டுவிட்ட இந்த கதியை பார்த்து கண்ணீர் உகுத்து கொண்டிருக்கவா? நீ புறப்பட்டு போ அம்மா என்றாள் வண்டார் குழலி. எங்கே போக சொல்கிறாயடி? பாண்டிய நாட்டுக்கே திரும்ப போயேன். இங்கே என்ன சாதிக்கப் போகிறாய்? உன்னை இங்கே தனியே விட்டுவிட்டா? பின்னே என்னை உடன் அழைத்து செல்ல முடியுமா என்ன? உனக்கு இன்னும் புரியவில்லையா? என் கலையுடன் சேர்ந்து நானும் இங்கே சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்று நீ இன்னும் உணரவில்லையா? அவள் விசும்பினாள். அடக்க மாட்டாமல் கண்ணீர் பெருகி கன்னங்களில் வழிந்தது. ஐயோ என் கண்ணே, உன் கதி இப்படி ஆகிவிட்டதே, நான் என்ன செய்வேன் என்று புலம்பினாள் தாய். அவளது கண்ணீரை துடைத்து விட்டபடியே அப்போதே சொன்னேன் என்று ஆரம்பித்தாள். அவளை இடைமறித்து, அப்போது சொன்னதை பற்றி இப்போது என்ன என்று சீறினாள் மகள். இங்கும் அங்கும் தன் வட்ட கரு விழிகளை ஒருமுறை சுழலவிட்டு தனிமையை உறுதிப்படுத்தி கொண்டு தொடர்ந்தாள். அம்மா, எனக்கு சேரமான் பாஸ்கர ரவிவர்மனை பழி வாங்கியாக வேண்டும். அதற்கு நீ உதவுவாயா மாட்டாயா? அதை சொல் என்றாள். என்னை என்ன செய்ய சொல்கிறாய் குழலி? நீ பாண்டிய நாட்டுக்கே திரும்பிப்போ. ஏன் எதற்கு என்று யாரும் கேட்க மாட்டார்கள். மகளை பற்றிய பொறுப்பு இனி உனக்கு இல்லை. அதனால் சொந்த நாடு திரும்புகிறாய் என்று எண்ணுவார்கள். அங்கே போய் மன்னரை பார்த்து, யார், அமரபுஜங்கனையா? ச, அவரை பார்த்து என்ன பயன்? அவர்தாம் பாஸ்கர ரவிவர்மனுக்கு உற்ற நண்பராயிற்றே. பின்னர் பாண்டிய நாட்டுக்கு உரிமை கோரிக்கொண்டு இன்னொரு வீரபாண்டியன் அவ்வப்போது தலையெடுப்பதும் ஒடுக்கப்பட்டால் தலை மறைவதுமாக இருக்கிறாரே, அவரை நீ சந்தித்து, அவரை நான் எங்கு போய் தேடுவேன், எப்படி பார்ப்பேன்? அதுதான் உன் சாமர்த்தியம் அம்மா. அவருக்கு உன்னால் உதவ முடியும் என்பதை தக்கவரிடம் நீ தெரியப்படுத்தினால் செய்தி மெல்ல மெல்ல அவருக்கு எட்டும். அவருக்கும் ஆவல் கிளர்ந்து எழும். அவரை சந்திக்கும் மார்க்கம் உனக்கு தன்னால் தெரிய வரும். அல்லது யாரேனும் உன்னை நாடி வந்து அழைத்து போவார்கள். மதுரையிலேயே வீரபாண்டியனுடைய ஆட்கள் இருக்கிறார்கள். பூசாரி, மந்திரவாதி, கொல்லன் என்று பலவாறாகவும் காட்சி தருவார்கள். தொழில் நடத்துவார்கள். குறிப்பாக எனக்கு தெரிந்த ஓரிடத்தை பற்றி மட்டும் விவரிக்கிறேன், கேட்டுக்கொள்கிறாயா? மாட்டேன் என்று சொன்னால்தான் நீ விடப்போகிறாயா என்றாள் தாய். வீரபாண்டியனை சந்திக்கும் போது அவனிடம் நான் என்ன கூற வேண்டும்? விரோதியின் நண்பன் விரோதி என்று உணர்த்த வேண்டும். அமரபுஜங்கனின் நண்பன் பாஸ்கர ரவிவர்மன் வீரபாண்டியனின் விரோதி என்பதை எடுத்துச் சொல். சேரமானை தொலைத்து கட்டி அதே நேரத்தில் அமரபுஜங்கனையும் ஒழித்து வீரபாண்டியனே பாண்டிய நாட்டுக்கு மன்னனாகும் நாளை எதிர்பார்த்திருக்கலாம் என்று சொல்லு. அவனுக்காக நான் இங்கு வேவு பார்த்து கொண்டிருப்பேன் என்பதையும், தக்க சூழ்நிலையினை உருவாக்கி உரிய நேரத்தில் செய்தி கூறி அனுப்புவேன் என்பதையும் தெரிவி. இதையெல்லாம் நம்புவானா? இங்கு நடந்ததை நடந்தபடி விளக்கி கூறு. அடிபட்ட பெண் புலி பழி வாங்காமல் ஓயாது என்பதை உணர்வான் என்று கூறி தாயை அனுப்பி வைத்தாள் வண்டார் குழலி. அதன் பின்னர் அவள் சாகசங்கள் ஆரம்பமாயின. கிழவன் சோமேஸ்வரனுக்கு வயதுதான் ஏறியதே தவிர ஆசைகள் வடியவில்லை. அந்த ஆசையை பூர்த்தி செய்து கொள்ள அவன் உடலில் சக்தியும் இல்லை. இதையெல்லாம் அறிந்து அதற்கு ஏற்ப திட்டமிட்டு நடந்து கொண்டு அவனது நம்பிக்கையை பரிபூரணமாக பெற்றாள் வண்டார் குழலி. சோமேஸ்வரன் ரவிவர்மனால் மிகவும் மதிக்கப்பட்ட காரணத்தால் நாளடைவில் பல இராஜாங்க ரகசியங்கள் அவளுக்கு தெரிய வந்தன. கிழவன் தனக்கிருந்த ஆசை நாயகிகள் பலரை ஒதுக்கி வண்டார் குழலியையே அதிகம் நேசித்தான். இதனால் அசூசையுற்ற அவர்கள் அவனிடம் குழலியை பற்றி புகார் கூறினார்கள். குழலிக்கு அரசவையில் இருந்த சில இளைஞர்களுடன் தொடர்பு இருப்பதாக கூறினர். பொறாமையால் அவர்கள் பிதற்றுவதாக சீறின சோமேஸ்வரன் அவர்களை மேலும் வெறுத்து ஒதுக்கினான். ஆனால் அவர்கள் கூற்றில் ஓரளவு உண்மை இல்லாது போகவில்லை. கிழப்பூனையிடம் அகப்பட்டிருந்த அந்த யவ்வன கிளியிடம் பல இளைஞர்கள் அனுதாபம் கொண்டு கொஞ்சம் மொழி பேசினார்கள். வண்டார் குழலி பட்டும் படாமலும் நடந்து கொண்டால் சாமர்த்தியமாக. அவர்களை மறுத்து விலக்கவும் இல்லை, மிகவும் நெருங்கவும் விடவில்லை. அபவாதத்துக்கு இடம் தராமல் காலத்தை ஓட்டி வந்தாள். சேரமான் ஒருவனை தவிர அரசு அதிகாரிகள் அனைவரையும் சுண்டு விரலால் ஆட்டுவிக்க கூடிய தன் அபார சக்தியில் இருமாப்பு கொண்டாள். வன போஜனத்துக்கு என்றும் வேட்டையாட என்றும் இளைஞர் கோஷ்டி அரண்மனையிலிருந்து புறப்படும் போது கணவரின் அனுமதி பெற்று அதில் கலந்து கொள்வாள் வண்டார் குழலி. சோமேஸ்வரனும் சில சமயம் வருவான். ஆனால் பெரும்பாலான தருணங்களில் அவனது தளர்ந்த உடல் அதற்கு இடம் தராது. இதற்காக அவள் சென்று வருவதற்கு அவன் என்றும் தடை விதித்ததும் இல்லை. இளம் நங்கை, அவளை 4 சுவர்களுக்கு இடையில் அடைத்து போட்டுவிடக்கூடாது, அது அநீதி என்று எண்ணினான்.
தன்னிடம் அவளுக்குள்ள காதல் கரை காண முடியாதது என்றும் கனவிலும் அவள் தனக்கு துரோகம் இழைக்க மாட்டாள் என்றும் நம்பினான். ஒரு முறை வனபோஜனத்துக்கும் வேட்டைக்கும் பாஸ்கர ரவிவர்மனே வந்திருந்தான். மந்திரி, சேனாதிபதிகள், உயர் அதிகாரிகள், அவர்களது மனைவியர், குமாரத்திகள் ஆகியோருக்கு இடையில் இருந்த இவள் மீது எத்தேசையாக அவன் பார்வை விழுந்தது. வண்டார்குழலி என்று அழைத்தான். பிரபு என்று அவள் அருகில் வந்ததும், உன் நாட்டியம் நடந்து ரொம்ப நாட்களாகிவிட்டனவே, நாளை மறுதினம் வைத்துக் கொள்வோமா என்று கேட்டான். அவனது கண்களில் சபலம் லேசாக எட்டி பார்ப்பதை உணர்ந்து கொண்டாள் வண்டார்குழலி. வசீகரமான ஒரு புன்னகையை உதிர்த்துவிட்டு சொன்னாள், மன்னா, எனக்கு தேவையான நடன அரங்கினை நான் தான் தேர்ந்தெடுப்பேனே ஒழிய எனக்காக நாட்டிய அரங்கினை யாரும் தேர்ந்தெடுக்க அனுமதிப்பதில்லை. இந்த பதிலை கேட்டு சுற்றிலும் இருந்தவர்கள் அதிர்ந்து போயினர். அவளுடைய பதில் சவுக்கடியாக விழ விசுக்கென்று நிமிர்ந்தான் பாஸ்கரன். பெண்ணே, யாரிடம் பேசுகிறாய் என்று தெரிகிறதல்லவா? உன்னை ராஜ நர்த்தகியாக நியமித்த சேரமான் நான். தெரியும் பிரபு. என்னை சோமேஸ்வரரின் ஆசை நாயகியாக நியமித்தவரும் தாங்கள்தான். இரண்டாவது நியமனத்தால் இயல்பாக முதல் நியமனம் அடிபட்டு போகிறது. உன்னை நாடு கடத்திவிட முடியும் என்னால். உத்தரவிடுங்கள் மன்னா. அத்துடன் கூடவே சோமேஸ்வரரையும் இழக்க தயாராகுங்கள். என்னை விட்டு பிரிந்திருக்க என் இன்னுயிர் காதலர் சம்மதிக்கவே மாட்டார். ரவிவர்மன் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தன. அவனால் சோமேஸ்வரரையும் அவரது அறிவாற்றலையும் எவ்வாறு இழந்துவிட்டிருக்க முடியும்? சேர நாட்டின் பொக்கிஷங்களுள் ஒன்றாயிற்றே சோமேஸ்வரரின் மூளை. பெண்ணே, உன்னை சோதித்து பார்த்தேன், வென்றுவிட்டாய் என்று சமாளித்தான் மன்னன். சோதனைகளில் வண்டார்குழலி என்றுமே தோல்வி கண்டதில்லை என்றால் அவள் விட்டு கொடுக்காமல். சேரனுக்கு அவளிடம் லேசான அச்சம் தோன்றியது. தான் அவளுக்கு பெரிய அநீதி இழைத்து விட்டதாக உணர்ந்து கொண்டான். அந்த குற்ற உணர்வு காரணமாகவே அவளுக்கு பல சலுகைகளையும் தந்தான். வண்டார்குழலி தனியே பல்லக்கு ஏறி சேர நாடு முழுவதும் சுற்றி வரலானால் தன் அந்தரங்க தோழி ஒருத்தியும் பல்லக்கை சுமப்போரும் ஒரு மெய்காப்பாளனும் மட்டும் உடன் வரச் சென்றாள். சேர நாட்டின் எழிலையெல்லாம் கண் குளிர காண விரும்புவதாக காரணம் கூறினாள். அவளை தடுப்பார் யாரும் இல்லை. வேவு பார்க்கும் நோக்கில் அவள் நடத்திய இத்தகைய பயணங்கள் ஒன்றின் போது ஒரு நாள் மாலை நேரத்தில் அவள் சிவலோகநாதனை சந்தித்தாள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.